சுவாமிஜி, சமாதி அடைகிற கலையில் வெற்றி பெறணும்னா எத்தனை ஆண்டுகள் அதை செய்யணும் சுவாமிஜி? ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலையை அடைவதற்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்தக்கூடிய காலமாக இதுவரை நம்முடைய ஞானிகளும் முன்னோர்களும் நிர்ணயித்திருப்பது குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அதில் உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் 12 வருடங்களில் இந்த முக்திக்கான கலையை முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும். அதற்கப்புறம் தேவையான நேரங்களில் அதை பின்பற்றி பழகி மரணம் வருகிற பொழுது சமாதி நிலையை அவர்கள் எய்து கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய தேடல், அதற்கான முயற்சி இவற்றின் அடிப்படையில் ஒரு மெய் குருபரனுடைய அன்பும் கருணையும் இருக்கிற பட்சத்தில் ஒரு கனப்பொழுது கூட அந்த நிலையை அடைவதற்கு போதுமானதாக இருந்திருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கிறது. அது அந்த சீடனுடைய தேடலும் தன்னுடைய குரு மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடிப்படையில் அது நடக்கும். அவங்களுடைய பதிவுகளின் அடிப்படையில் அது மாற்றம் அடையும். எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு 12 வருட காலம் முக்தி அடைவதற்கான நிலையை ஒருவன் செலவழிப்பது என்பது எந்த அளவுக்கு அரிதானதும் கடினமானதும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த முக்தி நிலையை அடையலைன்னா அந்த மனித பிறவி எடுத்ததற்கான பயன் இல்லாமல் போகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக யமன் அந்த உயிரை பிடுங்கி நாற்றத்துக்கு உள்ளாக்கி தீட்டை வாரி இறைத்து விட்டு போகும்போது இருக்கிற சொந்தக்கார மந்தக்காரெல்லாம் என்ன செய்கிறான்? காரி துப்புறான், தீச்சி தூக்கு, பொண்ணாம், பூத உடல், சடலம், டெட் பாடி, கேவலம், அது இதுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா? உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய இருந்தாலும் எவ்வளோ மரியாதையாக கூப்பிட வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு இல்லையா? செத்து போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அக்ரணை பொருளுக்கு சமமாக அது இது என்றும் பூத உடல் என்றும் சடலம் என்றும் பிணம் என்றும் தூக்கு இந்த பக்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நிலைக்கு தள்ளப்படுகிறது என்றால் அப்போ அது எவ்வளோ பெரிய வலிமையான அறிவை நம்மளுக்கு கொடுத்து அந்த அறிவை ஒழுங்காக பயன்படுத்துவதால் தண்டனையாக இந்த நிலையை நம்மளுக்கு கொடுப்பான் இறைவன். அந்த தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஜீவ சமாதி நிலையை அடைய வேண்டும் என்று பாடுபட வேண்டும். இந்த அறிவையும் இந்த உடலையும் கொடுத்தது அதுக்கு தான். வேறு எந்த உயிரினமும் அந்த சமாதி நிலையை அடையவே முடியாது. யானைக்கு எவ்வளோ பெரிய காது இருக்குது, நம்ம சொல்கிறது கேட்குமா? அதுக்கு முக்தி கிடைக்குமா? எந்த விலங்குக்காவது எந்த பறவைக்காவது கோவில் இருக்கா, குளம் இருக்கா, வேதங்கள் இருக்கா, குருக்கள் வந்திருக்காங்களா, மெய்ஞானிகள் தோன்றி இருக்கிறார்களா என்றால் இல்லை. யாருக்காக தோன்றி இருக்கிறாங்க? எல்லா மதத்திலையும் பார்க்கணும்னால் மனிதர்களை அமரர்களாக மாற்றி அவர்களுக்கு சமாதி நிலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வேதங்களும் மதங்களும் எல்லாம் தோன்றி இருக்கின்றன. அப்போ மனிதன் எவ்வளோ பெரிய பேர் பெற்றவன்! அப்படிப்பட்ட பேற்றை அவன் அடைந்து அவன் முழுமை பெற வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு காலம் அதில் செலவழிக்கணும்? 12 ஆண்டுகள் மட்டுமல்ல, அவன் வாழ்நாள் முழுவதுமே தன்னை அந்த பணிக்கு, அந்த பயணத்திற்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் தேவை. ஆனால் நம்முடைய ஆதியோகத்தில் அதை 4.5 வருடங்களாக குறைத்து 12 ஆண்டுகளில் ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கல்வியை 4.5 வருடங்களுக்குள், கிட்டத்தட்ட 53 மாதங்களுக்குள் நாம் அதை சுருக்கி அவங்களை எளிமைப்படுத்தி, ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் அதை எளிமைப்படுத்தியிருக்கிறோம். இன்னைக்கு அந்த காலத்தில் சித்தர்களும் மகரிஷிகளும் காடுகளில், வனத்திலே, மரத்தடியில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. புரிய வைப்பதற்கு அவங்க படாத பாடுபட்டாங்க. ஆன்மாவை பற்றி, மனதை பற்றி, அகங்காரத்தை பற்றி, ஜீவனை பற்றி, உயிரை பற்றி, ஆன்மாவை பற்றி அவர்கள் சொல்வதற்கெல்லாம் படாத பாடுபட்டு சொல்லியிருக்கிறார்கள். வாய்மொழியால் அல்லாது நினைவால் கூட சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்துடக்கெல்லாம் வென்றவர்கள் உண்டு. இருப்பினும் இந்த காலத்திலெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது என்பதால் ஒருவருக்கு ஒரு கருத்தை புலப்படுத்துவதும் புரிதலை ஏற்படுத்துவதும் மிக எளிமையாக இருக்கிறது. எனவே அது 4.5 வருடங்களுக்குள் சாத்தியப்படுகின்றது. நாம் 4.5 வருட காலத்துக்குள் ஒருவருக்கு இந்த முக்தி கல்வியை கற்பிக்கின்றோம். வெற்றியும் அவர்கள் அடைகிறார்கள். அதை அவர்கள் வாழ்க்கையில் 7.5 வருடங்கள் தொடர்ந்து பின்பற்றுகிற பொழுது அந்த 12ஆம் வருடத்தின் இறுதியில் அந்த நுட்பத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள், வெற்றி கிட்டுகிறார்கள். வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவங்க நிலையே வேறு நிலையாக மாறுகிறது. இதுதான் உண்மை. 4 வருடங்களுக்கு முன்பாகவே அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் பயிற்சிகளை கடினப்படுத்த வேண்டும். வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டிய நிலை இருக்கும். அது தன்னிறைவடைந்தவர்கள், பொருளாதாரத்தில் நிறைவடைந்தவர்கள், நல்ல உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் உள்ளவர்கள் சரியான வயது பருவத்தில் இங்கே வந்தடைந்தால் அவர்களை நாம் இன்னும் குறைந்த காலத்துக்குள் தயார்படுத்தி விட முடியும். சகஜமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய வேலையும் செய்து கொண்டு, குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு, மனைவி மக்களோடு, குழந்தை குட்டிகளோடு எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டே இந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் 4 வருட காலங்கள் போதும் இந்த பயிற்சிக்கு. அது முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் அதை பின்பற்றி பழகி அவர்களை வெற்றி அடைந்து கொள்ளலாம். அதுதான் இயல்பு நிலை. இதற்கென்று எந்த விதமான பணம் கொடுக்கணும், பொருளை இழக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இறைவனிடமிருந்து நாங்கள் இலவசமாக பெற்றது. எங்களிடமிருந்தும் இலவசமாகவே நாங்கள் இதை
கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை.